அவரை தொடர்ந்து வடக்கு மாகாணத்தினுடைய கபடி இணைப்பாளர் மகுந்தன் அதேபோல இப்பொழுது ஆடுகளத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. எஃப்னா பாய்ஸ் எதிர்த்து வீரர்கள் அத்தனை வீரர்களுக்குமான கைலாவை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. அதை விட மகிழ்ச்சி என்னென்னா தெரிஞ்ச நண்பர்கள் அதற்கு நடுவர்களாக சர்வதேச ரீதி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கேட்கின்ற பொழுது அது இன்னும் மாற்றிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கபடி நிகழ்ச்சி என்பது பொங்கலை முன்னிட்டு ஒரு குதூகலமாக எங்களுடைய இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், எங்களுடைய இளைஞர்களை சர்வதேச ரீதியான விளையாட்டுத் துறைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. எனவே இங்கே நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டிகளிலே சரிகள் பிழைகளுக்கு அப்பால் நடுவர்களுடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு என்பதை ஒளப்படுகிற இந்த கபடி சுற்று போட்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். உத்தியோகபூர்வமாக இந்த கபடி சுற்றிலே நாங்கள் வேண்டியாக இந்த நிகழ்வுகளை ஆரம்பஸ்தானம் செய்து வைக்குமாறு ரீச்சா ஒருங்கிணைந்த குழுமத்தினுடைய அதை விட மகிழ்ச்சி என்னென்னா தெரிஞ்ச நண்பர்கள் அதற்கு நடுவர்களாக சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கேட்கின்ற பொழுது அது இன்னும் மாற்றிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கபடி நிகழ்ச்சி என்பது பொங்கலை முன்னிட்டு ஒரு குதூகலமாக எங்களுடைய இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், எங்களுடைய இளைஞர்களை சர்வதேச ரீதியான விளையாட்டுத் துறைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. எனவே இங்கே நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டிகளிலே சரிகள் பிழைகளுக்கு அப்பால் நடுவர்களுடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு என்பதை இவ்வளவு ஆர்வம் உள்ள இளைஞர்கள் கபடியில் இருக்கிறீர்கள். இந்த கபடி போட்டியிலே பங்கு பெற்றுவது ரீச்சா குழுமமாகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாக எதிர்வரும் ஆண்டுகளில் இது வடக்கில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு இணைந்த அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதல்ல நான் பாஸ்கரன் கனெக்ட் பண்ணணும். முதல்ல ஃபுட்பால் NEPL செய்ததும் அவர் தான். இப்போ கபடியை போனது அனைவரும் கபடி ஒரு பெரிய பிரமாண்டமாக மாறும் என்று நான் நினைக்கின்றேன். ரைட், இந்த லோஸ் ஆஃப் த கேமில் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு 5 சப்ஸ்டிடியூஷன் இருக்கும். 5 சப்ஸ்டிடியூஷன் டைம் அவுட் டைமில் அவரை தொடர்ந்து வடக்கு மாகாணத்தினுடைய கபடி இணைப்பாளர் மகுந்தன் அதேபோல இப்பொழுது ஆடுகளத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. எஃப்னா பாய்ஸ் எதிர்த்து வீரர்கள் அத்தனை வீரர்களுக்குமான கைலாவை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது.